الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. இன்று நாங்கள் الأشعرية نشأتها وتطورها ومخالفاته الشرعية என்ற தலைப்பிலே அஷ்அரியாக்களும் தோற்றமும் வளர்ச்சியும் முரண்பாடுகளும் என்ற தலைப்பிலே இன்று நாங்கள் அவர்களுடைய முரண்பாடுகள் பற்றி நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமத்து தௌஹீதுக்கு அஷ்அரியாக்கள் என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்ப்போம். அதற்கு முதல் அஹ்லு சுன்னாக்கள் அத்தௌஹீத் என்பதற்கு என்ன விளக்கத்தை வழங்கியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் முதலில் பார்ப்போம். முதலாவதாக அஹ்லு சுன்னாக்கள் தௌஹீதை மூன்றாக பிரிக்கிறார்கள். தௌஹீதுல் ருபூபிய்யா, தௌஹீதுல் உலூஹிய்யா, தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத். தௌஹீதுர் ருபூபிய்யா என்றால் இந்த வானம் பூமி பிரபஞ்சத்தை படைத்தவன் இறைவன் மட்டும்தான், அல்லாஹ் மட்டும்தான் என்று நம்புவது. இது தௌஹீதுர் ருபூபிய்யா. இதிலே முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் உடன்பாடு இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் எல்லோரும் அல்லாஹ் தான் படைத்தவன், இந்த பிரபஞ்சத்தை படைத்தான் என்று நம்புகிறார்கள். அதே போன்று மக்காவிலே ஜாஹிலியாக்களிலே இஸ்லாம் வருவதற்கு முன்பிருந்த முஷ்ரிக்கீங்களும் இந்த வானம் பூமியை படைத்தது அல்லாஹ் தான் என்று நம்பினார்கள். மன் ஹலக்க ஸமாவாத்தி வல் அர்த் லயக்கூலுன் அல்லாஹ். நீ நபியே, நீ அவர்களுக்கு வானம் பூமியை யார் படைத்தவர் என்று கேட்டால் அவர்கள் அல்லாஹ் என்று சொல்வார். அப்போ இதிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம், தௌஹீதுர் ருபூபிய்யா என்பது அது சகல மதங்களுக்கும் உரிய பொதுவான ஒரு விஷயமாகும். அதாவது வானத்தால் இறக்கப்பட்ட அந்த மதங்களும் அதே போன்று முஷ்ரிக்கீங்களும், அதாவது இஸ்லாத்துக்கு முன்பிருந்த முஷ்ரிக்கீங்களும் இதிலே உடன்படுகிறார்கள். இரண்டாவதாக தௌஹீதுல் இபாதா அல்லது தௌஹீதுல் உலூஹிய்யா. அந்த வணக்கங்கள் முழுதும் அந்த படைத்த ஒரே இறைவனுக்கு செலுத்தப்பட வேண்டும், வழங்கப்பட வேண்டும் என்கிற நம்பிக்கையாகும். அதாவது எங்களுடைய வணக்கங்கள் முழுதும் நாங்கள் தொழுவதாக இருந்தாலும் சரி, நோன்பு நோட்பதாக இருந்தாலும் சரி, நேர்ச்சை செய்வதாக இருந்தாலும் சரி, தேவையை கேட்பதாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே மட்டும்தான் கேட்க வேண்டும். அந்த வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செலுத்த வேண்டும். அதிலே வேறு யாருக்கும் என்ன செய்ய முடியாது, அந்த வணக்கங்களை நாங்கள் செலுத்த முடியாது. இது தௌஹீதுல் உலூஹிய்யா, தௌஹீதுல் இபாதா என்று சொல்வார்கள். மூன்றாக தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத். குர்ஆன் ஹதீஸிலே வந்து அல்லாஹ்வுடைய தன்மைகள், திருநாமங்கள் அனைத்தையும் அதற்குரிய அரபு பாஷையிலே உள்ள கருத்தை வழங்கி அது அல்லாஹ்வுக்கு தரிப்படுத்துவதுடன் அந்த தன்மைகள் படைப்பினங்களின் தன்மைக்கு ஒப்பாகாது என்று நம்புவதாகும். இதுதான் அந்த அந்த அஹ்லு சுன்னாக்கள் சொல்லக்கூடிய தௌஹீத், தௌஹீதுல் ருபூபிய்யா, தௌஹீதுல் உலூஹிய்யா, தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத். சிலர் வந்து கேட்கிறார்கள், தௌஹீதை மூன்றாக பிரித்ததாக குர்ஆன் ஹதீஸிலே இருக்கிறதா? தௌஹீது 3 அம்சம் என்று இருக்கிறதா என்று கேட்கிறார். அதாவது ஒன்றை நாங்கள் பிரிக்கும் பொழுது அல்லது வகைப்படுத்தும் பொழுது அந்த வகையிலே சொல்லப்பட்டவைகள் அக்ஸாமுகளிலே, அந்த கிஸ்முகளிலே பிரித்து சொல்லப்படவைகளுக்கு ஆதாரம் இருக்கிறதுன்னா கேட்க வேண்டும். இப்படி மொத்தமாக எத்தனை 3 என்பதற்கு குர்ஆன் ஹதீஸிலே ஆதாரம் கேட்பதில்லை. கேட்பது என்றால் இந்த சொன்னீங்க 3 சொன்னீங்க தானே, இந்த 3க்கும் ஆதாரம் இருக்கிறதான்னு கேட்க வேண்டும். ஆதாரம் இருக்கிறது இருந்தால் அப்ப அந்த தக்சீம், அந்த பிரித்தது சரி என்று வரும். அந்த தக்சீம் பண்ணதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் சொல்லவில்லை என்றால் தக்சீம் பிழை என்று வரும். எனவே தௌஹீதுல் உலூஹிய்யா, தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத், தௌஹீதுர் ருபூபிய்யா என்பதற்கு குர்ஆன் ஹதீஸிலே ஆதாரம் இருக்கிறது.
அதுக்கு அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அவர்கள் கேட்பது என்றால் இப்படி குர்ஆன் ஹதீஸில் பிரிச்சிருக்கிறதா என்று கேட்கிறார். அப்படி என்று சொன்னால் இப்போ ஷாஃபி மதஹ்பை சேர்ந்தவர்கள் உதுவுடைய ஃபர்துகள் என்று சொல்லும் பொழுது 6 என்று சொல்கிறார்கள். அப்போ நாங்கள் அவங்களிடத்திலே உங்களுக்கு குர்ஆன் ஹதீஸிலே இந்த 6 என்று எங்கே சொல்லியிருக்குது என்று கேட்டால் அவங்களோட ஆதாரம் இல்லை. ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள், ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் காட்டுவார்கள். இந்த ஃபர்துடைய தொழுகை ஆரம்பத்தில் நீயத்து, அடுத்தது முகத்தை கழுகுதல், இது ஒவ்வொன்றுக்கும் குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆதாரம் காட்டுவார்கள். ஆனால் 6 என்று எங்கே சொல்லியிருக்கு என்று கேட்டால் அது இல்லை. அப்போ ஒன்றை நாங்கள் பிரிக்கும் பொழுது அல்லது ஒன்றை வகைப்படுத்தும் பொழுது இத்தனை வகை என்று சொல்லும்போது இலக்கம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அந்த இலக்கத்துக்கு சொல்லப்படுகிற ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் இருக்கிறது தான் என்பதுதான் முக்கியமாக. அப்போ இப்படியாக இருந்தால் தௌஹீதுங்கிற 3 வகையாக இருந்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு அஷ்அரியாக்கள் என்ன கருத்து சொல்கிறார்கள் என்று நாங்கள் பார்த்தால் அவர்கள் அஹ்லு சுன்னாக்களுடன் இதிலே உடன்படுகிறார்கள். அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. ஐ லா முஸ்தஹிக்க லில் இபாதத்தி இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு பாத்திரமான நாயன், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்ற கருத்தை தான் அந்த அஷ்அரியாக்களும் கூறுகிறார்கள். அதைத்தான் ஏற்கனவே இலங்கை, அடுத்தது தமிழ்நாட்டிலே உள்ள பழைய உலமாக்கள் எல்லாம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு மொழிபெயர்க்கும் பொழுது மக்களுக்கு கற்றுக் கொடுத்தது வணக்கத்துக்கு பாத்திரமான நாயன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அப்போ எனவே அது மொழிபெயர்ப்பு 100க்கு 100 சரியானதாகும். ஏனென்றால் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறதுடைய கலிமாவுடைய நோக்கம் வணக்கத்துக்குரியவன் ஒருவர் என்பதை நிரூபிப்பார். ஏனென்று சொன்னால் இந்த குர்ஆன் இறங்கிய பொழுது காபிர்கள், மக்கா காபிர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் இறைவனை நம்பியிருந்தார்கள். அல்லாஹ் என்பவன் ஒரு கடவுள். ஆனால் பல கடவுள்களை வணங்கலாம், அல்லது அந்த வணக்கத்தை ஏனையவர்களுக்கு கொடுக்கலாம். நல்லடியார்களுக்கு கொடுக்கலாம், ஜின்களுக்கு கொடுக்கலாம், அடுத்தது அமரர்கள் மலக்குகளுக்கு கொடுக்கலாம், விக்கிரகங்களுக்கு கொடுக்கலாம், நல்லடியார்களுடைய உருவத்திலே செய்யப்பட்ட அந்த வணக்கங்களுக்கு கொடுக்கலாம், அந்த விக்கிரகங்களுக்கு கொடுக்கலாம் என்று அவர்கள் நம்பியிருந்தார்கள். அப்போ எனவே அவர்கள் அல்லாஹ் இல்லை என்று நிராகரிக்கவும் இல்லை. அல்லாஹ் படைத்தவன் இருக்கிறான், அவர்கள் நாஸ்திகர் அல்ல. சக்கா போன்றவர்கள் சொல்ல முற்படுவது போன்று ஒரு காலமும் ஜாஹிலியாக்களில் இருந்த அந்த குஃபார் குறைஷிகள் அல்லது குஃபார் மக்கா அவர்கள் நாஸ்திகர்கள் அளிக்கவில்லை, ஆஸ்திகர்களாக கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார். ஆனால் அல்லாஹ் என்கிற ஒருத்தர் நீக்கிறான் நம்பினார்கள். ஆனால் அல்லாஹ்வுக்கு மட்டும் கொடுக்க வேண்டிய வணக்கத்தை இது எல்லா கடவுளுக்கும் கொடுக்கலாம்னு நம்பினார்கள். இங்கேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பணி ரிசாலத்துங்கிற அந்த நபித்துவம், அந்த ரிசாலத்துவம் அங்கே அவர்கள் கொண்டு இல்லை, நீங்கள் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், இவைகளை வணங்க வேண்டாம் என்று அவர்கள் தடுத்தார். அப்போ இதை நாங்கள் அஷாரியா கிதாபிலே, அந்த துஹ்ஃபத்துல் முரீத் என்ற கிதாபு, இப்ராஹிமுல் பாஜூரி எழுதிய துஹ்ஃபத்துல் முரீத் என்ற கிதாபிலே நாங்கள் தௌஹீதுக்கு என்ன வரவிலக்கணம் சொல்கிறார் என்று பார்க்கும் பொழுது அவர் தௌஹீதுக்கு வரவிலக்கணம் சொல்லுது இஃப்ராதுல் மஅபூதி பில் இபாதா, அந்த வணங்கப்படக்கூடிய அல்லாஹ்வுக்கு வணக்கத்தை கொடுப்பது, வணக்கத்துக்குரியவனுக்கு வணக்கத்தை கொடுப்பது, மாயித்திகாதி வஹதத்திஹி தாத்தன், அவன் மெய்ப்பொருளால் ஒன்றானவன், வசிஃபாத்தின், அவனுடைய சிபாத்துகளால் அவன் ஒன்றானவன், அஃஆலன், செயற்களால் ஒன்றானவன். அப்போ எல்லாமே அல்லாஹ் தான் செய்து கொண்டிருக்கிறான், சிபாத்துகளும் அவனுக்கு உரியதுதான், அவன் ஒருவர், தாத்தும் ஒன்றுதான் என்று சொல்லி என்ற வளவிலக்கணத்தை அவர் இப்ராஹிம் பாஜூரி சொல்லியிருக்கிறார். அப்படியாக இருந்தால் அவர்கள் அஷ்அரியாக்கள் அஹ்லு சுன்னாக்களுடன் என்ன செய்கிறார்கள், ஒற்றுமைப்படுகிறார்கள் இந்த தௌஹீத் என்கிற விஷயத்திலே. ஆனால் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த இலங்கையிலே உள்ள சில அஷ்அரியாக்கள் இப்படி 3ஆக பிரிப்பதை, இந்த இஃப்ராத், இந்த தௌஹீதுல் இபாதாவை மறுக்கிறார்கள். அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் நீங்கள் இப்படிலாம் பிரிக்கிறீங்களே, எங்கே பிரிக்கிறதுக்கு ஆதாரம் என்றால் இங்கே ஹாஷியத்துல் பாஜூரிலே இங்கே பிரிச்சிருக்கிறார்.
அவர் என்ன செய்கிறார்? முதல்ல தௌஹீதுல் உலூஹியாவை சொல்லியிருக்கிறார், பிறகு தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது இன்னஹு வாஹிதுன் ஸாத்தன் வாஹிதுன் ஸிஃபாத்தன் வாஹிதுன் அஃஆல் என்ன. அப்போ தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத்துக்கு வந்துரு. தௌஹீதுர் ருபூபிய்யா அது எல்லாரும் ஏற்றுக்கொண்ட விஷயம். அப்போ எனவே இந்த தௌஹீதை மூன்றா பிரிக்கிறதும் அஷாரியா கிதாபு, குறிப்பாக அந்த துஹ்ஃபத்துல் முரீதில் காணப்படுது. ஆனால் சிஃபாத் என்று வரக்குள்ள அதில் உள்ள சில தஃப்சீர்களில் அவங்க என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ் மேற்திசை இல்லை, அல்லாஹுக்கு கரங்கள் இல்லை, அல்லாஹ் இறங்குவதில்லை, அல்லாஹ் சிரிப்பதில்லை, அல்லாஹ் கோபப்படுவதில்லை, அல்லாஹ் திருப்தி அடைவதில்லை என்று சொல்லி இந்த வந்த சிபத்துகள், குர்ஆன் வந்த சிபத்துக்களை எல்லாம் அவர்கள் வலிந்துரை கொடுக்கிறார்கள். அப்போ அஷாரியாக்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ். சில நேரங்களில் தப்லீக் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் தங்களுடைய பயானை அறிவிப்புக்கும் போது அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம் படைத்தவனை தவிர, அல்லாஹ்வை தவிர படைத்தவன் யார் இல்லை என்பது போன்று அந்த வசனங்களை தமிழிலே சொல்கிறார்கள். எனக்கு தமிழ் ஞாபகம் இல்லாத என்ன சொல்கிறாங்க. ஆனால் ஆரம்பத்தில் அவங்க அந்த மானாப்பட எல்லா அல்லாஹ்வால் ஏற்படுகிற நம்புறது தான் இந்த கலிமத்து தௌஹீதுடைய ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த பணி என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, ரசூலுல்லாஹ் வந்தது வணக்கங்களை அல்லாஹ்வுக்கு மட்டும் செலுத்தணும் பண்ணதுக்காக தான் வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவுக்குரிய அர்த்தத்தை அந்த சூஃபித்துவ கொள்கையை உள்வாங்கி அஷாரியாக்கள் மாற்றிவிட்டார்கள். அதாவது குறிப்பாக அபு ஹாமித் அல் கசாலி அவர்கள் தங்களுடைய இஹ்யா உலூமுத்தீனிலே இந்த கிதாபிலே என்ன செய்கிறார்கள்? அந்த தௌஹீதை பிரிக்கிறார்கள். தௌஹீதுல் அவாம், பொதுமக்களுக்குரிய நம்பிக்கை, அதுதான் லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ், அதாவது வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹை தவிர இல்லை. அடுத்தது மூன்றாவது தௌஹீதுல் ஹவாஸ், அது லா ஃபாயில இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர செய்பவன் ஒன்றும் இல்லை, ஒருத்தரும் இல்லை. சும்ம தௌஹீது ஹவாசுல் ஹவாஸ், அதுதான் என்ன? லா யுஷாஹிது இல்லல்லாஹ், எல்லா அல்லாஹ் வஹ்தத்துல் வஜூத், எல்லா மௌஜூதே இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறொன்றுமே கிடையாது. இப்படியாக மூணாக நெஞ்சிக்கிறார்கள். சூஃபித்துவத்தை தாக்கம் பெற்ற அஷ்அரியாக்கள் இப்படி நெஞ்சிக்கிறார்கள். இப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அப்ப எனவே அந்த விஷயத்திலே என்ன செய்கிறார்கள்? இந்த சூஃபித்துவத்தை தாக்கம் பெற்ற அஷரியாக்கள் என்ன செய்கிறார்கள்? அஹ்லு சுன்னாக்களை விட்டும் முரண்படுகிறார்கள். அடுத்ததாக அஷரியாக்களுடைய முரண்பாடுகள் இரண்டாவது, அல்லாஹ்வுக்கு திசை இல்லை, அல்லாஹ்வுக்கு இடம் இல்லை என்று அவர்கள் கூறுவது. அஹ்லு சுன்னாக்கள் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே சலஃபுகளுடைய ஏகோபித்த பிரகாரம், சஹாபாக்கள் தாபியங்களுடைய ஏகோபித்த முடிவின் பிரகாரம் உள்ள அந்த கொள்கைக்கு இவர்கள் முரண்படுகிறார்கள். அல்லாஹ்வுக்கு மேல் திசை கிடையாது, மேலே இல்லை, அரசுக்கு மேலே இல்லை. இதை நாங்கள் கடந்த இடங்களில் நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். நான் ஒரு சிறு நூல் எழுதியிருக்கிறேன், அல்லாஹ் எங்கே இருக்கின்றான் என்று. அந்த நூலில் அந்த அல்லாஹ் அரசு மீது இருக்கிறான்ங்கிற அந்த சொல்லப்படுகின்ற அந்த கருத்துக்களை, அந்த குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்களை எல்லாம் தொகுத்திருக்கிறேன். அடுத்த பகுத்தறிவு ரீதியாகவும் அதை நிரூபித்திருக்கிறேன். அதை அல்ஹம்துலில்லாஹில் ஹம்த், அதை நீங்கள் பார்த்து தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். அப்போ நான் முன்பு சொன்னது பிரகாரம் அப்போ குர்ஆன்லையும் ஹதீஸிலையும் சஹாபாக்கள் தாபியங்கள் எல்லாம் மேல் திசை என்று இருக்கும் பொழுதுதான் முதலாக அல்லாஹ் எங்கு நிறைந்தவன் என்று ஜஹ்மு இப்னு சஃப்வான் சொன்னார். அப்புறம் அடுத்தது முஅத்தஸிலாக்கள் அல்லாஹ் தஆலா பிரபஞ்சத்துக்கு உள்ளேயும் இல்லை வெளியேயும் இல்லை என்று சொன்னார்கள் என்கிற அந்த வரலாற்றை நான் உங்களுக்கு முன்பு சொல்லியிருக்கிறேன். அதை மீண்டும் ஒருக்காக கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். அடுத்தது அஷாரியாக்காரர்கள் அல்லாஹ்வுக்கு இடம் இல்லை என்ற ஒரு கோஷத்தை போடுவார்கள். அல்லாஹ்வுக்கு திசையும் இல்லை, இடமும் இல்லை. இது ஒரு மூடலான வாதம். அல்லாஹ்வுக்கு இடம் இல்லை என்றால் பிரபஞ்சத்துக்குள்ளே எங்கேயாவது ஒரு இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறானா? இல்லை. அப்படி அதான கருத்தாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு இடம் இல்லை என்பது, பிரபஞ்சத்திலே ஒரு இடத்தை எடுக்கவில்லை என்றால் அது கலாம் சஹீஹ். ஆனால் அல்லாஹ்வுக்கு இடம் இல்லை என்பது இந்த பிரபஞ்சத்துக்கு
அங்கால இல்லை என்பது கருத்தாக இருந்தால் அது பாத்திலாகும். ஏனென்றால் அது குர்ஆன் ஹதீஸுக்கும் அடுத்து இஜ்மா சஹாபா தாபியின் சலஃபுகளுடைய இஜ்மாவுக்கும் அடுத்தது தெளிவான பகுத்தறிவுக்கும் சரீஹ் அல் அக்லு சரீஹ் அதுக்கும் என்ன ஒரே நேரத்தில ரஃபுல் முத்தனாகிலைன் ஒன்று உள்ளுக்கும் இல்லை ஒளியையும் இல்லை. அப்போ முத்தனாக்குது ரெண்டையும் ஒரே நேரத்தில இல்லாமாக்குறது அது என்ன முகாலிபுல்லி சரீஹ் அக்ல் அது தெளிவான பகுத்தறிவுக்கு முரணாகும். அப்போ குர்ஆனுக்கு முரண், ஹதீஸுக்கு முரண், சஹாபாக்களுடைய ஏகோபித்த முடிவுக்கு முரண், தாபியங்களுடைய ஏகோபித்த முடிவுக்கு முரண், அடுத்ததாக பகுத்தறிவுக்கும் அது முரணாக இருக்கிறது. அடுத்ததாக அஷ்அரியாக்கள் அஹ்லு சுன்னாக்களுடன் முரண்படும் விஷயங்கள்ல ஒன்றுதான் கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய பேச்சு. அப்போ அல்லாஹ்வுடைய பேச்சின் போது எங்கள்கிட்ட குர்ஆன் இருக்குது, யூதர்கள்ட்ட என்ன இருக்குது, தௌராத் இருக்குது, நசாராக்கள்கிட்ட கிறிஸ்தவர்கள்ட்ட இஞ்சில் இருக்குது. இது அல்லாஹ்வுடைய பேச்சு. இது அல்லாஹ் வானத்திலிருந்து இறக்குனது. இது அதாவது இந்த அந்த கிறிஸ்தவர்கள் குர்ஆனிலே திரிவுபடுத்தினுங்கிறது அதை கருத்து திரிவா இல்லாட்டி சொல்லு திரிவாங்கிறது அது ஒரு சர்ச்சைக்கு நாம் அதை படுத்துக்க பேசி தொங்கல் காணையிலாது. அப்போ அது அல்லாஹ்வுடைய பேச்சு. அப்போ நம்ம குர்ஆன் எடுத்துக்கொள்வோம். அப்போ நம்மளோட குர்ஆன் எடுத்துக்கொண்டால் குல் ஹுவல்லாஹு அஹத் என்று இருக்கிறது. இந்த பேச்சை அல்லாஹ் மொழிந்தானா இல்லையா என்கிறது தான் சர்ச்சை. அதில் தான் அஷ்அரியாக்களும் முத்தஸிலாக்களும் முரண்படுகிறார். அஹ்லு சுன்னாக்கள் சொல்வார்கள் இந்த பேச்சை அல்லாஹ் தஆலா மொழிந்தான், பேசினான். குல் ஹுவல்லாஹுங்கிற சொல் அல்லாஹ்வுடைய தாத்தில் இருந்து தான் உருவாகியது. அந்த பாஷையிலே எப்படி தௌராத் அபரி பாஷையிலே வெளியானிட்டோ அதே போல குர்ஆனுங்கிறது அரபு பாஷையை அல்லாஹ் தஆலா பேசினான். மாத்தில் கபிய மீனிக்கியா மூசா, மூசாவே உண்ட வலது கையில் என்ன இருக்கு என்று கேட்ட பொழுது அதே அப்ரியா பாஷையில் அது குர்ஆன் அரபுல வந்தாலும் அல்லாஹ் தஆலா பேசினது என்ன பாஷையில், அப்ரியா பாஷையில் பேசினான். அப்போ அதை பேசினதும் அல்லாஹ் தான் நேரடியாக, அவனே அந்த சொல்லி அந்த வாக்கியத்தை மொழிந்தான் என்று சொல்கிறோம். ஆனால் முஅத்தஸிலாக்கள் சொல்கிறார்கள் இல்லை, அல்லாஹ் என்ன செய்ய, அல்லாஹ் அந்த வார்த்தைகளை தண்டதாத்திலிருந்து மொழியவில்லை. அந்த குல் ஹுவல்லாஹு அஹத் என்பதை என்ன செஞ்சு படைத்து விட்டான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம் என்ற சொல்லை படைத்து விட்டான். குர்ஆன் என்பதை அவன் மொழிந்தது அல்ல என்று சொல்கிறார். இதுவும் அஹ்லு சுன்னாக்கள் கருத்துக்கும் குர்ஆன் ஹதீஸுக்கும் இருக்கு. அஷ்அரியாக்கள் அஹ்லு சுன்னாக்களுக்கும் முத்தஸிலாக்களுக்கு நடுவுலே ஒரு கருத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் அது யதார்த்தத்திலே முத்தஸிலாக்களுடன் உடன்படுவதுதான். அப்பயும் அந்த சொல் ரீதியான ஒரு பேலன்ஸ், ஒரு தவாசு கொண்டு வந்தார்கள். அதாவது அல்லாஹ் பேசவில்லை, இந்த சொல் இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய தாத்திலிருந்து உருவாகவில்லை. ஆனால் அவன் மனதுக்குள்ளே பேசினான். அல் கலாமுன் நஃப்சி. அந்த கலாமுன் நஃப்சிக்கு என்ன இருக்கு என்று சொன்னால் அதை என்ன செய்தான் அல்லாஹ் தஆலா, அதை அச்சரமாக மாற்றி விட்டான். அது அச்சராக மாற்றினான் என்றால் அந்த கலாமுன் நஃப்சியை எடுத்து அவன் உள்ளத்திலே நஃப்ஸிலே அந்த பேச்சை எடுத்து ஜிப்ரீலுடைய உள்ளத்திலே போட்டு விட்டான். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதை கொடுத்தார்கள் என்று அவர்கள் விளக்கத்தை கொடுத்து அல் கலாமுன் நஃப்சி, அல்லாஹ் தஆலா மனதுக்குள்ள பேசுறான். அப்ப இது மனதுக்குள்ள பேசுறது யாரு? மனதுக்குள்ள பேசுறது அல் அபுக்கம், ஊமையான ஒருத்தன் தான் மனதுக்குள்ள பேசுறது. அப்ப இவங்க அல்லாஹ்வை தன்சீஹ்படுத்த போய், பரிசுத்தப்படுத்த போய் அல்லாஹ்வுக்கு ஒரு மோசமான ஒரு தன்மையை என்ன செய்து விட்டார்கள், கொடுத்து விட்டார்கள். மஅதல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ். அப்போ இந்த கலாமுன் நஃப்சிங்கிறது உள்ளத்திலே அல்லாஹ் பேசணுங்கிறது இது என்ன செய்யப்பட்டது, அஷ்அரியாக்கள் உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு பித்அத்தாகும். அவர்கள் முஅத்தஸிலாக்களுக்கு தான் இதில் உடன்படுகிறார்கள். எந்த விஷயத்திலே இந்த குர்ஆன் மொழியவில்லை என்கிறது முஅத்தஸிலாக்கள். அப்போ குர்ஆன் படைக்கப்பட்டது என்று அஷ்அரியாக்கள் சொல்கிறார்கள். ஆனால் அவங்களோட கிதாபுல துஹ்ஃபத்துல் முரீதுல இப்ராஹிம் பாஜி எழுதிக்கிறாரு, அதை மகாமு தஅலீம், கற்றுக் கொடுக்கக்குள்ளதான் சொல்லணும். என்னன்னு சொல்லி ஆக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்குள்ளதான் அது குர்ஆன் மஹ்லூக் என்று சொல்லுவோம். ஆனால் மற்ற பொதுமக்கள் மத்தியில் போய் சொல்லிடப்படாது. அது அர்த்தம் அதை மக்காமு தஅலீம் என்ற அதை கலாமுல்லாங்கிற சொல்ல நாங்கள் படிப்பிக்கக்குள்ள சொல்லுவோம்.
அப்போ அவங்க காரணம் என்றால் இப்போ அவங்களுக்கு முகத்தசிலாக்கள் என்ற சீல் குத்தப்பட்டிருக்கும். என்ற ஷாஃபி இமாம் அவங்களே நெஞ்சிக்கான் குர்ஆன் படைக்கப்பட்டவன காஃபிர் என்று ஊற்றி. அப்போ இவங்க ஷாஃபி மதுஹப்பை பின்பற்றணும்னு சொல்லி கொண்டு ஷாஃபி மதுஹப்பை இமாம் ஷாஃபி இமாம் புறக்கணிச்சிட்டாங்க. ஏனென்றால் ஃபிக்ஹுக்கு போகிறால் அக்கீதா போகிறாள். அக்கீதாக்கு அஷ்அரி இமாம் அஷ்அரி, ஆனால் இமாம் அஷ்அரி தொடர்பு இல்லை. இவங்க சொல்கிற விஷயத்துக்கெல்லாம். ஆனால் நசாராக்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் என்ன இயேசுநாதரை பின்பற்றம், அவர் தான் எங்களுக்கு அல்லாஹ்மான்னு சொல்கிறோம். அவர் சொன்னியா? இல்லை. அது மாதிரி தான் இந்த அஷாரியாக்கள் இமாம் அஷரி சொல்லாத இமாம் அஷரி சொன்னதாக சொல்லி நாங்கள் அஷாரியுடைய பிள்ளைகள் அஷருடைய ஆதரிப்பவர்கள் என்று சொல்கிறார். மேலும் அஷரியாக்கள் அதை அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய கலாமுல்லாவுக்கு வரவிலக்கணம் சொல்லும் பொழுது சிஃபத்துன் அசலியத்துன் கதீமா, அதற்கு ஆரம்பமும் இல்லை இறுதியும் இல்லை பேச்சுக்கு. அப்போ அவன் ஆதியிலிருந்தே பேசிக்கொண்டே இருக்கான். மாத்தில் கபிய மீனிக்கையா மூசாண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசும் பொழுது மூசாவை உண்ட கையில் என்ன இருக்கு என்று கேட்ட பொழுது அந்த பேச்சை எப்பயோ ஆதியிலே பேசி போட்டான் என்று சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் என்ன குர்ஆன் ஹதீஸுக்கும் பகுத்தறிவுக்கும் முரணான விஷயம். அடுத்ததாக அவர்களுடைய முரண்பாடு, அல்லாஹ்வுக்கு அல் ஹிக்மத் என்ற ஒரு சிவத்தை நிராகரிக்கிறார்கள். அல் ஹிக்மா என்றால் மதிநுட்பம். மதிநுட்பம் என்றால் என்ன? ஒரு பொருளை எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கும். அப்ப எந்த இடத்துல அந்த பொருளை வைக்கணுமோ அதை வைக்காட்டி அது ظுல்ம், அநியாயம். அப்ப ஹிக்மத்தும் ظுல்மும் ஒன்று கொண்டு எதிரானவைகள். ஹிக்மத் என்றால் மதிநுட்பம், நாங்கள் தமிழில் மொழிபெயர்க்க வந்தால் அதுக்கு வரைவிலக்கணம் சொல்லணும் என்றால் ஒன்றை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கிறது. ظுல்மு என்று அநியாயம் என்று சொன்னால், ظுல்ம் என்று சொன்னால் ஒன்றை அதற்குரிய இடமில்லாமல் வேறொன்றுக்கு வைப்பது. இப்பொழுது எனக்கு விசுவாசமான நண்பர்கள் இருக்கிறார்கள், எனக்கு எதிரிகளும் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இப்ப நான் என்ன செய்கிறேன் என்றால், என் எதிரிகளுக்கு நான் வேண்டி இல்லா உதவியையும் செய்வது, எனது நண்பர்களுக்கு நான் ஒன்றுமே செய்வதில்லை. அப்ப என்ன அப்ப இந்த ஹிக்மத் இல்லை. இந்த இடத்துல ظுல்மா, நான் முறைக்கு என்ன செய்யணும்? எனக்கு விசுவாசமான எனது நண்பர்களுக்கு தான் நான் உதவி செய்யணும். அதை விட்டு போட்டு நான் என்ன செய்யறேன்டா என் எதிரிகளுக்கு செய்யறது. அப்படி அது ஹிக்மத்துக்கு முரண். அப்ப இவங்க என்ன செய்யறாங்க என்றால் ஹிக்மத் என்ற சொல்லை அல்லாஹ்வுக்கு நிராகரிக்கிறார். அப்ப நிராகரிச்சு போட்டு என்ன சொல்றாங்க என்றால், அவங்க ஆக உலகத்திலே எவன் தக்குவா கூட இருக்கிறானோ அவனை தூக்கி நரகத்தில் அல்லாஹ் போடையிலும், ஆக உலகத்திலே ஆக கெட்டவனை பிடிச்சி சொர்க்கத்துக்கு அனுப்பியது. ஏனென்றா ஹிக்மத் இல்லை தானே. ஹிக்மத்தை அல்லாஹ்வுக்கு மதிநுட்பம் இல்லை என்றால், அப்ப அதிலிருந்து அவங்க எடுத்த முடிவென்ன என்றால், அல்லாஹ் விரும்பினால் என்ன செய்ய முடியும்? உலகத்திலே ஆக கெட்டவனை எடுத்து சொர்க்கத்துக்கு போடுவது, ஆக நல்லவனை எடுத்து நரகத்துக்கு போடுவது என்று இந்த அஷாரியாக்கள் சொல்கிறார்கள். ஏன் காரணம்? அவங்க அல்லாஹ்வுக்கு ஹிக்மத்து என்ற சொல்லை நிராகரித்ததினால். அப்போ குர்ஆனிலே என்ன அல் ஹக்கீம் என்று வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 30-35 இடங்களில் வருகிறது. அல்லாஹ் தஆலா ஹக்கீம் மதிநுட்பம் உள்ளவன் என்று சொல்லி அது எல்லாத்தையும் தீர்ப்பளிப்பவன் என்று என்ன செய்கிறார்கள்? அதை வழிந்துரை செய்கிறார்கள். ஹக்கீம் என்றால் ஹாக்கிம், தீர்ப்பளிப்பவன், மதிநுட்பவன் இல்லை என்று தவறு செய்கிறார்கள். அப்ப இப்படி ஆக நல்லவனை பிடிச்சி சுவர்க்கத்துக்கும், நல்லவனை எடுத்து நரகத்துக்கும், கெட்டவனை பிடித்து சுவர்க்கத்துக்கும் போடலாம் என்பதற்கு அவங்க சொல்லக்கூடிய ஆதாரம் என்றால் ஃபஆலுல் லிமா யுரீத், அல்லாஹ் தஆலா நாடியதை செய்யக்கூடியவன். அப்ப நாடினான் என்றால் போடுவான் என்று சொல்கிறார். ஆனால் இந்த ஆயத்துக்குரிய விளக்கம் பிழை. ஃபஆலுல் லிமா யுரீத் என்றால் நினைத்ததை முடிப்பவன் என்று சொன்னால் அவன் செய்ய போறதை யாரும் தடுக்க இயலாது. இப்ப ஃபஆலுன் செய்பவன், லிமா யுரீத் நினைப்பதை, அதாவது நாடியதை. அப்ப நினைத்ததை முடிப்பவன் என்றால் அதை தடுப்பதற்கு யாராலும் முடியாது.
நல்லவனை பிடிச்சி நரகத்தில் போடுறதும் இல்லை, கெட்டவனை பிடிச்சி சுவர்க்கத்தில் போடுறதும் இல்லை. இவங்க வழங்குற மாதிரி. அப்போ எனவே இந்த விஷயத்திலையும் என்ன செய்கிறார்கள்? அஹ்லு சுன்னாக்களுக்கும் குர்ஆன் ஹதீஸுக்கும் அஷ்அரியாக்கள் முரண்படுகிறார்கள். அடுத்ததாக அவர்களுடைய முரண்பாடு என்றால் அஸ்ஸபபிய்யா யுன்கிரூன தபாயல் அஷ்யா. இந்த வஸ்துக்களிலே உள்ள இயற்கையான சக்தியை நிராகரிக்கிறார்கள். அதாவது இந்த கத்தியை எடுத்துக்கொண்டால் அவர்கள் சொல்கிறார்கள், கத்தி என்பது அறுக்கக்கூடிய சக்தி, அது அறவே கிடையாது. அப்ப நாங்கள் கத்தியை வச்சு வெட்டக்குள்ள வெட்டுப்படுது, அந்த வைக்கிற டைமுக்கும் அல்லாஹ் வெட்டுறான். கத்திக்கு எந்த சக்தியுமே கிடையாது. இப்ப நெருப்பு இருக்குது, நெருப்புல கையை வச்சோன்னு சுடுறோம் தானே, நெருப்பு சுடலை, நெருப்புக்கு சுடுற சக்தி ஒன்றுமே அதுல கிடையாது. அது அந்த படுற டைமுக்கும் அல்லாஹ் சுடுறான் சொல்றாரு. அப்படித்தான் எல்லாத்தையும் உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அப்படித்தான் சொல்றாங்க. அப்ப நெருப்புக்கும் அறவே கிடையாது. அப்ப ஏன் சுடுவதென்றால் அது நெருப்புல இருக்கிற சூட்டின் காரணமா இல்ல, அந்த டைமுக்கு அந்த கையும் போன டைமுக்கு அல்லாஹ் சுடுறான், அந்த சூட்டை ஏற்படுத்துகிறான். அப்ப இவங்க என்ன செஞ்சாங்கன்னா அல்லாஹ்வுக்கு முழு குதிரத்தும் இருக்கு என்று சொல்ல போய் அந்த அல்லாஹ் செஞ்ச ஒரு 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 உலக நியதியை என்ன செய்கிறார்கள், அல்லாஹ் ஏற்படுத்திய அந்த உலக தபியாவை என்ன செய்கிறார்கள், நிராகரிக்கிறார்கள். அஹ்லு சுன்னாக்கள் என்ன சொல்கிறான் என்றால் அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றிலையும் என்ன செஞ்சிருக்கிறான், ஒரு இயற்கையான ஒரு சக்தியை வைத்திருக்கிறான். அதில் அல்லாஹ் தஆலா அந்த சக்தியிலே வேலை, தண்ணியை குடிச்சா தாகம் தீரும், சாப்பிட்டா பசி போகும், கத்தியால வெட்டுனா என்ன செய்யும், வெட்டுப்படும், நெருப்பு சுடும். அது அல்லாஹ் தஆலா அந்த சக்தியை அதுல வச்சிருக்கிறான், அந்த சக்தியை அவன் வச்சிருக்கிறான். ஆனா இவர்கள் வைக்கவில்லை. இவர்கள் சொல்வது குர்ஆனுக்கும் முரணாகும். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பிலே போட்ட பொழுது அல்லாஹ் தஆலா நெருப்பை பார்த்து என்ன சொன்னான், யா நாரு கூனி பர்தன் வசலாமா, நெருப்பே நீ குளிர்ச்சியாகவும் அவருக்கு இதமாகவும் மாறிவிடு. என்ன கூலண்ட கடுங்கூளாய்க்கு அந்த கடுங்கூளாயிருமே. இப்ப அதுக்காக அல்லாஹ் தஆலா பர்தன் கூலாகவும் வசலாமன் இதமானதாக சுகமானதாகவும் நீ ஆகிவிடு என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல நெருப்பிலே போட்டப்பட்ட போது நெருப்பை பார்த்து சொன்னார். அப்ப அந்த நெருப்புக்கு சக்தி இல்லை என்றால் ஏன் அல்லாஹ் தஆலா நெருப்பை பார்த்து சொல்லணும்? அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே, சுடுற சக்தி இல்லையே, ஏன் நீ அப்படி அம்மாகிவிட ஏன் சொல்லணும்? அப்படின்னா அல்லாஹ் தஆலா அதுக்கு சக்தியை வைத்திருக்கிறார். இப்ப அல்லாஹ் தான் சுடுறேன்னு சொன்னா அந்த சுடுற டைமுக்கும் அல்லாஹ் சுடாமல் இருந்தா சரிதானே? ஏன் அது நெருப்புல அறவே சுடுறது ஒன்றே கிடையாது, தன்மையே கிடையாது. அப்ப எனவே அது அவங்க சொல்ற கருத்து குர்ஆன் சுன்னாவுக்கும் முரண்பட்டதாகும். அடுத்தது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான், குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா, நரகத்துடைய நெருப்பு வந்து கடும் உஷ்ணமானது. லௌகானு யஃப்கஹூ, அவர்களுக்கு வழங்கும் என்றால் அவங்க அறிந்து கொள்ளட்டும், நரக நெருப்பு வந்து கடும் உஷ்ணமானது. அப்ப நரக நெருப்பை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், சுடும் என்று சொல்றான். அப்ப இங்க அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அந்த நெருப்புக்கு சுடும் சக்தியை கொடுத்திருப்பதாக அல்லாஹ் தஆலா இங்கே சொல்றான். அப்ப எனவே இந்த முத்தஸிலாக்கள் இந்த அஷரியாக்களுடைய இந்த கூற்று வந்து என்ன இந்த தெளிவான குர்ஆனுக்கு முரணாகும். அடுத்ததாக அகீதாவை நாம எங்க எடுக்கிறோம் என்கிறதுல அவங்களோட சிஃபாத்து விஷயத்துல வந்து அவங்க என்ன செய்யறாங்க, குர்ஆன் ஹதீஸுக்கு முக்கியத்துவம் இல்லை, பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் வைக்கிறாங்க. அப்போ ஒரு அல்லாஹ்வுடைய சிஃபாத்து தன்மை விஷயமாக குர்ஆன் சுன்னாவுல வந்தா உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது என்ன செய்வாங்க, பகுத்தறிவுல போட்டு பார்ப்பாங்க. பகுத்தறிவு ஓகே சரி காணுது என்றால் எடுப்பாங்க. அப்ப பகுத்தறிவு அது சரி காணவில்லை என்றால் பகுத்தறிவுக்கு ஏற்ற பிரகாரம் குர்ஆனுக்கு ஒரு விளக்கத்தை கொடுப்பார், தஅவீல் செய்வார். அப்ப இது சிபாத்து விஷயத்துல அவங்க நடந்து கொள்ற முறை. பெரும்பாலான சிபாத்துகள் அவங்க அந்த சிபாத்துல் அக்லியா பகுத்தறிவு தன்மைகளை மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு கொடுக்கிறது.
இப்போ அல்லாஹ் உயிரோடு இருக்கிறது, அல்லாஹ் அறிகிறது, அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்கிறதுங்கிறது, அல் இராதா அல்லாஹ் நாடுறதுங்கிறது, அல்லாஹ் கேட்குறதுங்கிறது, அல்லாஹ் பார்க்குறதுங்கிறது, அல்லாஹ் பேசுறது, இந்த சிபத்துகளை மட்டும்தான் அவங்க இஸ்பாத் பண்ணுவாங்க, அல்லாஹ் தனிப்படுத்துவாங்க. மற்றதை எல்லாம் இந்த பகுத்தறிவு தன்மைக்கு ஏற்ற பிரகாரம் அவர்கள் வழித்துறை சொல்வார். அப்ப இது அவங்க சிவாத்துடைய விஷயத்தில் இப்ப நடந்து கொள்றாங்க. இன்னொன்று இருக்குது, சில அகீதாவோட அவங்க இன்னொரு முடிக்கு அதுல பகுத்தறிவையும் எடுப்பாங்க, குர்ஆன் ஹதீஸையும் எடுப்பாங்க. எது மாதிரின்னா மறுமை நாளில் அல்லாவை காண்கின்ற விஷயம். அப்போ அவங்க ஹதீஸில் வந்திருக்குது, குர்ஆனில் வந்திருக்குது. எனவே நாங்கள் எடுக்கிறோம், அது பகுத்தறிவும் ஏற்றுக்கொள்ளுதுன்னு சொல்கிறோம். இவங்கட பகுத்தறிவு ஏற்றுக்கொள்ளுது. ஆனால் முத்தசிலாக்கா சொல்கிறான் அவன்கிட்ட பகுத்தறிவு அவன் சொல்கிறான் அல்லாஹ் மறுமையில் காணியல. அப்போ பகுத்தறிவிலே இவங்களுக்குள்ள குழப்பம். முத்தசிலாக்கள் ஷரியாக்கள்ல பகுத்தறிவு அல்லாவை காணையிலுமா காணையில. இப்போ முத்தசிலாக்கள் சொல்கிறாங்க அல்லாவை காணையில. அப்போ குர்ஆன் ஹதீஸ் வந்திருக்குது, அது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்ய பகுத்தறிவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தவறு செஞ்சு கொண்டு போவாங்க. இவங்க சொல்றாங்க இல்ல பகுத்தறிவு ஏலும். ஆனா அதுல யாரு கவுல் சரி என்றால் அந்த பகுத்தறிவு வாதத்தை வச்சு முத்தசிலாக்கள் அவங்க அல்லாஹ்வுக்கு திசை இல்லை என்று சொல்லிட்டு அல்லாஹ் மறுமையில பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. முத்தசிலாக்கள் வந்துகிட்டு அல்லாஹ்வுக்கு திசை இல்லைன்னு சொல்லிட்டு அவனை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அது பகுத்தறிவு முரண்பாடு, தனாக்குதுல் அக்லி. ஏன்னா ஒரு திசை இல்லாத ஒன்றை எப்படி பார்க்குற? இப்போ இவங்க சொல்றாங்க அஷரியாக்கள் அல்லாஹ் திசை இல்லை, ஆனால் திசை நாங்கள் மறுமையில பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? திசை இல்லாத நான் பார்க்கறதா இருந்தா நாங்கள் என்ன செய்யணும்? இப்படி இப்படித்தானே பார்க்கணும், மறுபடி பார்க்கறது. உள்ளத்தால பார்க்கறேன்னு அது பார்வை இல்லையா நேரம்? இங்க பிரச்சனை கண்ணால பார்க்குறது. அப்ப எனவே இது தனாக்குதுல் அக்லி, பகுத்தறிவு ரீதியாக அவங்க முரண்படுறாங்க. மூணொன்று இருக்குது, பகுத்தறிவு பகுத்தறிவை வச்சுட்டு குர்ஆன் ஹதீஸ்ல வந்திருக்கு நம் புறமங்கிறது. கபருடைய வேதனை, அடுத்தது சுராத்துங்கிற பாலம், அடுத்தது நன்மை தீங்களை நெருக்கும் மீசான், இதுகளில் எல்லாம் என்ன செய்கிறார்கள் அவர்கள் குர்ஆன் ஹதீஸை மட்டும் எடுக்கிறாங்க. அப்போ அவங்க மூன்றா பிரிச்சுக்காங்க. ஒன்று பகுத்தறிவு மட்டுமே எடுக்கிற, அது சிவாத்தில் உள்ள பெரும்பாலான விஷயங்கள் அடங்கும். ரெண்டாவது பகுத்தறிவும் குர்ஆன் ஹதீஸும் பாருது, அக்குளும் நக்குளும். மூணாவது குர்ஆன் ஹதீஸ் மட்டும் நக்குள் மட்டும் பாருது என்று மூன்றாவது பிரிச்சு. இது ஒரு குர்ஆன் ஹதீஸ், இது ஒரு அஹ்லு சுன்னாக்களுடைய அடுத்த சஹாபாக்கள் தாபிகளுடைய இந்த போக்குக்கும் இஜ்மாவுக்கும் முரணானதாகும். எல்லாத்தையும் நாங்கள் அகீதாவுடைய பாடத்தில் உள்ள சகலதையும் குர்ஆன் ஹதீஸில் தான் நடக்க வேண்டும். அது பகுத்தறிவு இருக்காது. ஆனால் சரியான பகுத்தறிவு இவைகளுக்கு முரண்படாது. ஒரு காலமும் குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்டது உண்மையான பகுத்தறிவுக்கும் முரண்படாது. இவங்க பகுத்தறிவு முரண்படுறதுங்கிறது இவங்களுடைய கற்பனையாகும். இதுதான் அஷரியாக்களுடைய பிரதானமான முரண்பாடுகளாகும். அடுத்ததாக நாங்கள் குர்ஆன் எப்படி அகீதாவை பெறுறது? நாங்கள் அகீதாவை இப்போ ஒரு கேள்வி வரும். இப்போ நாங்கள் பார்த்தோம், இந்த ஜுவைனுடைய நூல்களையோ, கசாலுடைய நூல்களையோ, ஃபஹ்ருத்தீன் ராசியுடைய நூல்களையோ, நாம் என்ன அல் ஆமிதுடைய நூல்களையோ அல்லது இப்ராஹிம் பாஜுடைய நூல்களையோ நாம் அகீதாவுக்கு எடுக்க முடியாது. அப்படி என்றால் நாங்கள் அகீதாவுக்கு எடுக்கக்கூடிய கிதாபுகள் என்ன என்ற ஒரு கேள்வி இருக்குது. அதை நான் முன்பு சொன்ன பிரகாரம் அகீதா என்பது குர்ஆன் ஹதீஸிலிருந்து பெறக்கூடிய ஒன்று. அது நாங்கள் என்ன குர்ஆன் ஹதீஸிலிருந்து பெறுவோம். அடுத்த கிதாபுகள் என்று வரக்குள்ள நாங்கள் என்ன செய்யணும்? இந்த 4 இமாம்கள், ஃபிக்ஹுடைய 4 இமாம்கள், இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ், அடுத்தது அல் இமாம் மாலிக், அல் இமாம் அஷ்ஷாஃபிஈ, அல் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், இவங்க எங்களுக்கு அகீதாவுக்கு வழிகாட்டியா உள்ளார்கள். இதில் அபு ஹனீஃபா மட்டுக்கும் அஹ்லு சுன்னாக்களோட சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னு சொன்னால், அந்த ஈமானுங்கிறது 3 அம்சம் அடங்கும். ஒன்று உள்ளத்தால் நம்புவது, ரெண்டாவது அதை வாயால் ஏற்றுக்கொள்வது, நாவால் ஏற்றுக்கொள்வது, மூணாவது அதை நல்ல அமல்களை செய்கிறது. இமாம் அபு ஹனீஃபா அந்த அமல்களை சேர்க்கிறார் இல்லை ஈமான்ல. இப்போ அதில் இமாம் அஷ்அரி போன்றவர்கள் இமாம் அபு ஹனீஃபாவை முர்ஜியாவில் சேர்த்திக்காங்க. என்ன முர்ஜியாக்கள் தான் அதில் சேர்க்கிறாங்க. அப்போ அதை தவிர மற்றபடி இமாம் அபு ஹனீஃபாவுடைய போக்கு அஹ்லு சுன்னாக்களுக்கு ஒத்து வரக்கூடிய போக்கு. இந்த அளவு கண்டால் அவர்கள் அல்லாஹ் வானத்தில் இல்லை அரசியல் இல்லைன்னு சொல்லுவாங்கன்னா காபிர் என்று பத்துவா கொடுத்திக்கிறாங்க. அந்த அளவு
அதே போல அவர்கள் எழுதின அந்த ஃபிக்குல் அக்பர் அந்த கிதாபுகளில் இந்த மூத்தசிலாக்கள் சொல்வதற்கு கொண்டு அல்லாஹ்வுக்கு 2 கை இருக்கிறாங்க, குதுரத்தன்று நியமத்தன்று தாவில் செய்ய முடியாது என்று என்ன அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதே போல் இமாம் மாலிக் அவங்க அல்-இஸ்திவாவும் மாலூமுன், இமாம் குர்துபி அவர்கள் தம்பு செய்துள்ளார்கள் ஐ மாலூமுன் ஃபில் லுகா, அரபில் தெரியும் அல்லாஹ் அரிசி மீது இருக்கிறான் என்றால் என்ன அது எப்படி இருக்கிறது லுகாவில் தெரியும். அப்போ அல்லாஹ் மேலே இருக்கிறான். ஆனால் என்ன வல் கைஃபு மஜ்ஹூல், எப்படிங்கிறது தான் என்ன அது விதம் தான் எங்களுக்கு மஜ்ஹூல். ஒரு சில புதுசாக சில அஷரியா கொள்கைக்கு சேர்ந்த அரபு நாட்டில் ஒருவர் இமாம் மாலிக் தஃப்வீத் மானாவில் உள்ள ஒரு கிதாப் என்று எடுத்து என்ன தன்னை ஒரு நகைச்சுவைக்குரிய ஆக்கி விட்டார். தஃப்வீதுங்கிற தோன்றினதே பிந்திய காலங்களில், இமாம் மாலிக் காலத்தில் தஃப்வீது இருக்கிறது. இங்கே அவர் தஃப்வீத் சென்னையாமன்னு சொல்லி வல் கைஃபு மர்ஃபூன்னு அது தஃப்வீதுன்னு சொல்லி ஒரு இல்லை விதம் இல்லைன்னு சொன்னால் எப்படி அது கருத்து இல்லைன்னு கருத்து கொடுக்குறது. இப்படியான மொக்குத்தனமான ஒன்று ஒரு கிதாப் ஒன்று எழுதி அதுக்கு நிறைய அஹ்லு சுன்னா உலமாக்கள் மறுப்பு கொடுத்திருக்கிறார். அடுத்து இமாம் ஷாஃபிக்கு நிறைய அக்குவாடுகள் இத்தளவுக்கு குர்ஆன் மஹ்லூக் என்று சொல்கிறாங்க, காஃபிர் என்று பத்துவா கொடுத்திருக்காங்க. இப்போ அவங்க அஷரியா கிதாபில் மஹ்லூக் என்று எழுதி வச்சுருக்காங்க, இந்த துஹ்ஃபத்துல் முரீதில் எழுதி வச்சுருக்காங்க. அப்போ அவங்களோட ஷாஃபி இமாம்கிட்ட தான் அவங்க அக்கீதாவும் இருக்குது. இப்போ அவங்களோட அக்கீதாக்களை ஷாஃபி இமாமுடைய மனாக்கிபுகள் எழுதப்பட்ட கிதாபுகளில் என்ன செஞ்சுக்கிறாங்க, அல் ஆதாப் வல் மனாக்கிப் யாருக்குரியது இப்னு அபி ஹாத்திம் அவங்க எழுதினது, ஒரு இமாம்கள் எழுதினதுலாம் அதில் அவர் அக்கீதாவில் சொல்ல கொடுத்தீங்க. அதே போல் இமாம் பைஹக்கி அவர்கள் மனாக்கிப் ஷாஃபியில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அவர் இப்னு ஃபூரக்கூடிய தாக்கம் பற்றிக்கிறதுனால இமாம் ஷாஃபியுடைய அந்த கருத்துக்களை திரிவுபடுத்துகிற முயற்சியில் ஈடுபடுவார்கள், அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அப்போ இந்த 4 இமாம்கள் தான் எங்களுக்கு முக்கியமான அவங்க. அதே போல் ஐம்மத்துல் ஹதீஸ் சித்தா, ஹதீஸ்களில் 6 அறிஞர்களும் அக்கீதாவுக்கும் முக்கியமான. அதில் முதலாவதாக அல் இமாம் அல் புகாரி முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி ரஹ்மத்துல்லாஹ். அப்போ இமாம் புகாரி அவர்களுடைய கிதாபை நாங்கள் அக்கீதாவுக்கு எடுப்போம். அதில் நீங்கள் சஹீல் புகாரி எடுத்தீங்க என்றால் முதலாவதாக கிதாபு பதில் வஹி ஆரம்பிக்கிற பாடம், அடுத்தது கிதாபுல் ஈமானுடைய பாடம். அதில் ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் இமாம் புகாரி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். அடுத்து நீங்கள் இறுதியாக போனீங்கன்னு சொன்னால் அந்த கிதாபுல் ஆக கடைசியில் கிதாபு தௌஹீத் என்று அதிலே தௌஹீது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தாத்து சிபாத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொண்டு வந்து சில நுஸ்காக்கள்ல கிதாபு தௌஹீத் வர் ரத் அலல் ஜஹ்மியான்னு இருக்குது. அது ஜஹ்மியான்னு யாரு, ஜஹ்மியாக்களுக்கு மறுப்பு கொடுத்தல், தௌஹீதும் ஜஹ்மியாக்களுக்கு மறுப்பு கொடுத்தல் என்றதில் என்று இருக்குது. அப்போ அதில் என்ன செய்கிறாங்க, அந்த சிவா அல்லாஹ் அரசு மீது இருக்கிறான்னு சொல்லி இமாம் புகாரி அவங்க தன் சஹீஹ்களை என்ன செய்ய அதுக்கு ஒரு தனியாக ஒரு பாபண்டு போட்டு கால முஜாஹித் இர்தஃபா, இஸ்தவாவுக்கு மேலே இருக்கிறான் என்ற அர்த்தம். முஜாஹித் அபுல் ஆலியா சொல்லியிருக்கிறாரு, இர்தஃபா முஜாஹித் சொல்லியிருக்கிறாரு அலா மேலே இருக்கிறான் என்று கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் புகாரியை வருஷம் என்ன செய்கிறாங்க, அதை ஓதி பரக்கத்து போடுறாங்க. அது முதலாக பிதாத் உனங்க புகாரி பரக்கத்து போடுறது இல்லை, அதை நம்பிக்கைக்கு எடுத்து செயல்படுத்தும். ஆனால் இவங்க இந்த இமாம் புகாரி அழகா போட்டு அதில் உள்ள ஹதீஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க, அல்லாஹ் மேலே இருக்கிறாங்க. ஆனால் அதுகெல்லாம் அவங்க எடுக்கிறது இல்லை. ஏன் இத்தபியூனாகுவாகும், தங்களோட மனோ இச்சை தான் பின்பற்றுகிறார்கள். அடுத்த இமாம் முஸ்லிம் அவங்களோட சஹீஹ் முஸ்லிமில் கிதாபுல் ஈமான் என்று அதில் எங்களோட அக்கீதாவை நாங்கள் எடுக்கணும். அதே போல் சுனன் அபீ தாவூதில் கிதாபு சுன்னா என்ற ஒரு பாடம் ஒன்று இருக்கு. கிதாபுல் அக்கீதா, கிதாபு சுன்னா என்றால் மாகான அலைஹி ஸலஃப் மினல் இஅ்திகாதாத், அதை கொண்டு வரதான் அஸ்ஸுன்னாங்கிறதுடைய வரவிலக்கணம் இந்த இடத்துல. அதேபோல் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரத் அலல் ஜஹ்மியா என்ற கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அடுத்தது முஹம்மது பின் நஸ்ர் அல் மர்வசி அவர்கள் எழுதின கிதாபு சுன்னா இருக்குது. இப்படி நிறைய கிதாபுகள் என்ன அஹ்லு சுன்னாக்களுடைய கிதாபுகள் இருக்கு. நாம் இல்முல் கலாமுடைய கிதாபை நோக்கி ஜுவைனுடைய கிதாபையோ கசாலியுடைய கிதாபையோ அல்லது ஃபஹ்ருத்தீன் ராஸியுடைய கிதாபையோ ஆமீதுடைய கிதாபையோ இப்னு இஸ்ஸுத்தீன் அப்துல்லுடைய கிதாபையும் நாம போகவில்லை. இதெல்லாம் இல்முல் கலாமில் என்ன ஃபெலோஷிப்பில் தாக்கம் பெற்ற ஆக்கள் அதுகளெல்லாம் நாங்கள் என்ன செய்ய முடியாது, அதெல்லாம் எடுக்க முடியாது. அடுத்து இமாம் புகாரிக்கு ஒரு கிதாபு ஹல்க் அஃஆலுல் இபாத், அதில் எவன் அல்லாஹ் அரிசி மீது இல்லைன்னு சொல்கிறானோ அவன் காபிரன்னு சொன்ன உலமாக்களுடைய கருத்துக்களை எல்லாம் இமாம் புகாரி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இமாம் புகாரியை கிதாப் எடுத்து என்ன செய்கிறாங்க, பரக்கத்து பெறுறாங்க. அடுத்ததாக நிறையாக ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னோடனே
இந்த அஷாரியாக்கள், அஷரிய சிந்தனையை பெற்ற உலமாக்கள் தப்சீர்கள், அடுத்த ஹதீஸுக்கு விதிமுறை எழுதியிருக்கிறார்கள். இதை எவ்வாறு நடந்து கொள்வது என்கிறது ஒரு ஒரு கேள்வி. இப்போ தப்சீர் அடுத்த பகுதியில் அகீதா விஷயங்களை நாங்கள் கிதாபு தபரி, தப்சீர் தபரியை எடுக்கணும், தப்சீர் இப்னு கசீர், இது ரெண்டும் முக்கியமான தப்சீர். நாங்கள் அகீதா விஷயங்கள்ல மற்ற விஷயங்கள் எல்லாம் என்னென்னு பார்க்கணும். ஃபஹ்ருத்தீன் ராஸியோட தப்சீருல் கபீர் அல்லது மஃபாத்திஹுல் கைபிக்கு சிபாத்தில் எடுக்கையில். அடுத்து ஜமக்ஷரி எழுதின கிதாபுல் கஷ்ஷாப் என்ற ஒரு கிதாப் இருக்குது, அதில் அகீதா சம்பந்தமாக எடுக்கையில், அதாவது சிபாத்து சம்பந்தம். ஆனால் உஜூஹுல் பலாகாவை பற்றி, பலாகா குர்ஆனுக்கு சம்பந்தமாக அவர் அழகாக எழுதிக்கிறார், அதில் நாங்கள் பிரயோஜனம் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து பஹ்ருல் முஹீத்லையும் தாவீல் இருக்குது. இப்படி தப்சீர்களில் நாங்கள் அந்த சிபாத்தோட விஷயத்தை விட்டு போட்டு மற்றதை எடுக்கணும். அதாவது எப்படி ஒரு அன்னம் ஒரு பாலும் தண்ணியும் கலந்திருக்கும் பொழுது தண்ணியை குடிக்காமல் பாலை குடிக்குமோ, அதே மாதிரி நாங்கள் சிபாத்து விஷயங்களை விட்டு போட்டு நல்ல விஷயங்களை என்ன செய்ய எடுத்துக்கணும். அதே போல் ஷுரூஹுல் ஹதீஸில் ஆக 2 கிதாபும் முக்கியமான கிதாபு. யார்? இமாம் நவவி எழுதின ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதிய அல் மின்ஹாஜ் ஃபி ஷர்ஹி முஸ்லிம் இப்னு அல் ஹஜ்ஜாஜ் என்று சொல்லி சஹீஹ் முஸ்லிமுக்கு வரவேண்டுன்னு எழுதிக்கிறாங்க, விரிவுரை எழுதிக்கிறாங்க. அந்த விரிவுரையில் அவங்க சொல்கிறாங்க 2 மதுஹப் இருக்குது, மதுஹபு சலப், மதுஹபுல் ஹலஃப், முன்னோர்கள் பின்னோர்கள் என்று சொல்லி. அவன் மதுஹபு சலப் மிதகாரம் பிரச்சனை இல்லை, மதுஹப் ஹலம்னு தாவீல் எல்லாம் கொண்டு வருவாங்க. நாம் அந்த தாவீல எடுக்கக்கூடாது. ஏன்னா இமாம் நவவிலே ஏற்பாடு என்று சொன்னால் அவரை அல்லாஹ் தஆலா சிபாத்துகளை இஸ்பாத் பண்ணுறார், அதில் இஸ்திவாவையும் இஸ்பாத்து பண்ணுறார். இப்போ நீங்கள் அவர் ஷர்ஹுல் முஹத்தப் என்ற கிதாப் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் முகத்திமாவில் அவர் சொல்கிறார், அது அல்லாஹ் அரிசிக்கிறான், நாங்கள் என்ன செய்வோம், ஹக்கீகத்தன் யதார்த்தமாக இருக்கான்னு சொல்லி என்ன செய்வோம், நாங்கள் நம்புவோம். ஆனால் அவர் சொல்கிறாரு முக்ததியாருக்கு மறுப்பு கொடுக்கும் பொழுது தாவில் செய்யலாம்னு இருக்கிறார். அதாவது முஜஸ்ஸிமாக்கள், அல்லாஹ்வுக்கு சடம் இருக்கிறன்னு ஒருத்தன் வரக்குள்ள நாங்கள் அவனுக்கு தாவில் செய்வோம். அப்போ அது தவறான கருத்து. ஏனென்றா அவன் தவறு செய்யலாம், நாம் ஒரு தவறை செய்யணுமா? அடுத்தது நாம தாவில் செஞ்சாவில் அந்த முஜஸ்ஸிம் ஏற்றுக்கொள்வானா? அப்போ 2மே நடக்காத விஷயம். அப்போ எனவே தாவில் செய்கிறது அது அவருடைய இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தவறான நிலைப்பாடு. அதே போல தான் ஃபத்ஹுல் பாரிங்கிறது ஆக முக்கியமாக எல்லாரும் பாவிக்கக்கூடிய புகாரிக்குரிய விதிவுரை. அதில் இப்னு ஹஜர் அவங்க என்ன செய்கிறாங்க, முதல் அஜிசாக்களில் அல்லாஹ்வுக்கு திசை இல்லை என்று எழுதி வச்சிருக்கிறாங்க. அதை நாம் எடுக்கக்கூடாது. ஆனால் ஷரஹ் பண்ணக்குள்ள கிதாபு தௌஹீத, இமாம் புகாரியுடைய கிதாபு தௌஹீத வரவிலக்க அதுக்கு ஷரஹ் செய்யும் பொழுதும் அதில் என்ன செய்கிறாங்க, சில இடங்களில் தஃவீது தாவீலங்காங்க, இன்னொருத்தில் இஸ்பாத் பண்ணுறாங்க. இப்படி முத்தரிப்பு விளங்குதானே. அப்போ எனவே நாம் சிபாத்து விஷயத்தில் இப்னு ஹஜர் ஒரு பக்கம் வச்சு விட்டு வேறே ஹதீஸோடு சம்மந்தப்பட்ட விஷயம், ஃபிக்ஹுல் ஹதீஸோடு சம்மந்தப்பட்ட விஷயம், ரிஜாலோடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எடுத்துக்கொள்வோம். எனவே நாங்கள் இந்த விஷயம் எனவே நிறைய இந்த குத்துபல் நிறைய ஷுரூஹுகள் எழுதுனது எல்லாம் அஷாரியக்காரர்கள். அப்போ என்ன, இவங்கெல்லாம் அவங்களோட கருத்துக்களை எல்லாருக்கும் திணிச்சு வச்சிருக்கிறாங்க. நமக்கு முன்மாதிரி யார் இருந்துச்சுன்னா சஹாபாக்கள், தாபீன்கள், மதுஹபுக்குரிய 4 இமாம்கள், அபு ஹனீஃபா, ஓ மாலிக், ஓ ஷாஃபிஈ, ஓ அஹ்மது இப்னு ஹம்பல். அடுத்து ஹதீஸ் கலை அறிஞர்களுடைய அவர்கள் இமாம்கள் யார்? இமாம் புகாரி, முஸ்லிம், அபு தாவூத், அத்திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா. இவர்கள் எல்லாம் அவங்களோட கிதாபுல இந்த சிவாத்துகள் சம்பந்தப்பட்ட இமாம் திர்மிதி எல்லாம் என்ன செய்யாங்க, தனிய அந்த அகீதாவை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறாங்க. தாவீல் செய்கிறதெல்லாம் வழிகேடு என்று சொல்லலாம் எழுதிக்கிறாங்க. அதே போல எல்லா இமாம்கள், இந்த 6 இமாம்கள். எனவே இவர்கள் தான் முன்மாதிரி. தவிர ஹதீஸ் கலை என்றா என்னென்னு தெரியாத ஜுவைனியோ, ஹதீஸ் கலை என்னென்னு தெரியாத கசாலியோ நமக்கு முன்மாதிரி அல்ல. அதே எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த அக்கீதாவிலே எங்களை மரணிக்க செய்வானாக என்று கேட்டு முடிக்கிறேன். வபில்லாஹி தௌஃபீக். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.